போடு அடா மச்சா பட்டேன் தாரு பட்டேன் முக்கா பட்டேன் கால் போட்டேன் டீப்ல பிச்ச நாய யாரு பத்தினா சொல்றேன் இப்பதான்டா சொன்னேன் என்னடா என்ன அடிக்கிற யார் தெரியுமா போது யாரு இந்த நாட்டு காவல்காரன் காவலுக்காரருக்கு வேலை நான் ஒரு அட்ரஸ் தேடி வரேன் என்னது இங்க ஒத்தவாடு தேடி வாங்க இது இருக்கு இதான் ஒத்தவாடு தேடி ஆமாண்டா அப்ப காட்டுவா மரம் பின்னாடி இருக்கு போய் பாத்து வந்துட்டா அப்ப இங்க 9 யாரு அப்படிப்பட்ட ஆளுக்கு யாரும் இல்லடா 9 நம்பர் கிடையாதுமா எங்க விடுத்தாண்டா அப்ப இங்க ஐஸ் யாரு 2 பேர் தான் ஐஸ் 2 பேர் தான் ஐஸ் சாப்பிடுறியா ஏண்டா போல போல மூத்தாதோட சொல்லுடா நான் உன்னதான் தேடி வரேன் எதுக்கு நான் இந்த நாட்டு இளவரசர் ராஜ்யம்மா இருக்கா ஆமா ராஜேஸ்வரி அம்மா உன்னை கூப்பிட்டாங்க ஐயோ ஏன்னா மலரோட போக போறாங்களா அப்படியா சந்தோஷமா ஆடணுமா பாருங்க சீக்கிரம் வட போலாம் நீ எப்படி ஆனது நான் பார்த்ததே கிடையாது சரி எப்படி ஆடணும் ஜவுகரி எப்படி வேணாலும் ஆடு எனக்கு ஆட தெரியாது சொல்லி கொடுக்குறியா 2 காலம் மேலத்தின் கூட ஆடு நான் காலத்தின் ஆட மாட்டேன் சாமி இதுக்கு தான் ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன் எங்க ஆனி பஸ் ஸ்டாண்ட்ல அங்க இல்லையே சேவூர் பஸ் ஸ்டாண்ட் அது இல்லடா எனக்கு தெரியுதா மூலகாடு பஸ் ஸ்டாண்ட் அப்படி சொல்லுடா என்னடா பாட்டு பாட நீ ஆடணும் அப்படியா சரிடா தெரிஞ்ச அளவுக்கு ஆடு சரி சொல்லு கொடு உனக்கு ஏன் குரல் அது மாதிரி இல்ல தொண்டிங்க தொண்டை கட்டு இருக்கு வெள்ள டானிக் சாப்பிடுங்க சாமி அடிக்கிற சாங்கி தரமா இல்லடா இல்லையாமா சரி நான் பாட்டு பாட நீ ஆடணும் சரிடா ஒரே தோப்பில்ல சொல்லி கொடுத்தேன் நல்லா இருக்கா சரிடா ஐயோ வெக்கமா இருக்கு எனக்கு பாபா மரிய அட பாரு ஒரு நாளைக்கு இவ்வளவு சாப்பிடடா எனக்கு பிடிக்கணும் சத்து இல்லடா சத்து இல்லன்னு கேட்டேன்டா எங்க தீவனம் வாங்கி போட்டுக்கிறாங்க நான் தான் சாப்பிடுறேன் என்னோட உனக்கு வெக்க கேடு வாங்கி சாப்பிடணும் அவன் மூச்சு பாரு எப்படி டீம்ல வச்ச நாய் ஏறி வாடா ஏறி வாடா ஏறி வாடா பாபா மரியா ஒரே
ஏண்டா பாக்கெட் பாக்கெட்டா வாங்கிக்கல என்ன பார்த்து அப்படியே தெரிஞ்சு எனக்கு எந்த பயக்கமே இல்லடா உங்க தானே இருக்கு என்ன பார்த்து சொல்லாதுடா ஒரே ஒரு தோப்பில்ல ஐயோ நான் இந்த பாட்டு காட்ட கூடாது என்ன சொல்றேன் வேற பாட்டு கத்து கொத்தி பாரு இன்னைக்குதான் மைக்கு புடி மைக்கு பாக்கல புடி தாத்தா அடிப்பில்ல அப்படி ஆக்க மாட்டேப்பா விட்டுமேமா ஏந்திரமா கொஞ்ச நேரத்துல விட்டுமே உள்ள போதுக்கா உள்ள போதுக்கா காலு 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 கால் தான் உள்ள போவான் போவான் இந்த மாதிரி ஆத்த வந்து இறங்கிட்டு நம்பி ஆங்கார புடிச்சு தூக்குடா தூக்குற இருக்க முன்னு புரியுடா ஆனா நினைச்சா ஒண்ணு ஒண்ணு வேகனே மலுக்குதுடா கொஞ்ச நேரத்துல மண்ணல என்ன கண்ணை மூடி தூக்கிட்டு அட வித்துருவாம இருக்குதுவா இப்பதான் தெய்வம் அடங்கிது பாவி பிடிச்சிருக்கிற தெய்வம் அடங்கிது உடம்பு ஏடா தெய்வம் பிடிப்பாங்க பிடிப்பாங்க தோல் பிடிப்பாங்கடா எங்க பிடிச்ச என்ன இப்ப வேற என்ன பிடிப்ப அக்கம் பக்கம் டவுல் வாங்கடா யாரும் கூட மாட்டாங்க எதுக்கு போட்டுருக்கிறேன் தவத்து பிடிக்கத்தானே ஏடா ஒரு தெய்வம் வந்தா ஒரு கை தான் பிடிப்பாங்க எங்க பிடிச்ச நீ என்ன எங்க பிடிப்பாங்க என்ன வேற பிடிப்பா பொம்மை வந்த பிடிப்பாடா கொக்காடா வராது உன் பாப்பாடா பிடிக்க மாட்டேன் அவன் மேல தெய்வம் வராது எதுக்கு தெய்வம் வந்துச்சுன்னா மாத்த பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருவாங்க சாவுடா ஆனா அந்த அட்டுப்புகள்லாம் ரொம்ப ஆட்டம் போட்டுங்க யாரு பத்துனா சொல்றேன் ஒண்ணுமே இருக்காது டேய் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா அட்டுப்பிகர் எல்லாம் ஆட்டம் போடுது
ஏமால ஆமாண்டா அது பொடி மூக்கி யாரு பண்ணா சொல்றேன் சொல்றேன் அந்த கிங்க இது என் கண்ணு ஐந்து போடுமா இல்லம்மா முத்தம் வந்து தப்பா எங்க அம்மனி சாமி சார் நம்ம பார்க்கலாம் போறேன் பாபா சைக்கிள் மாத்திட்டீங்களா என்ன ஆசைப்பட்டு வச்சேன் ஏண்டா குமுதவல்லிங்க வச்சு வாழ முடியும் டேய் என் பாப்பா சல்லடா பாவி 1000 பேர் பாப்பாங்க அவளை ஏண்டி ஐசி அம்மா சகிலா அம்மா. என் தங்கி புவனேஸ்வரி விடுமுறையில வந்திருக்கிறா அதனால அவ சந்தோஷமா உங்களை பத்தி ஆடணும் பாடணும் சொல்லி இருக்கிறா அம்மா உன் தலைக்கு சூப்பரா இருக்கான் இருக்கிறம்மா என்னடா அது மாதிரி பண்ணிக்கிறா இல்லம்மா ஏண்டி அதனால என் தங்கச்சி உங்க கூட ஆடணும் பாடணும் சொல்லிருக்கிறா. எங்க தங்கச்சி கூட நீ சந்தோஷமா ஆடி பாடிட்டு வாங்கிடி அப்படியா? ஆமாடி பச்சா 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 பச்சா
கையில தாலி செஞ்சு முன்னுக்கு மாற்றி வாங்க முடியும். ஏண்டி புவனேஸ்வரி ஆட்ட பாட்ட சந்தோஷமா இருந்தது. இந்த சந்தோஷமான நேரத்துல அம்மாவை போய் பார்க்கணும் ஓடி வராங்க. கண்ணாடி போட்டு மொத்தம் மொத்தமா சேர்த்து கூலிங் கிளாஸ் போறது கிடையாது. போறது இல்ல வாங்கி கொடுக்கும்போது வேணாம் சொல்றேன்னா ஏன் துட்டா போதும் யார் துட்டா தானே யார் துட்டா யாரா வாங்கி கொடுக்கலாம் மோசம் இல்ல பழனி பழனி எங்க சேர்த்தியா அப்படியே கருப்பா சேர்த்து போட்டு ஒண்ணு மொத்தமா யாரு துட்டோட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கிட்டா போட்டுக்கிட்டா கால் ஓட்டி அதுக்குதான் மனிதனா பிறந்தா ஓசில வர்ற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இப்போ நீ என் கண்ணாடி ஓட்டிருந்தாங்க 75 ரூபாய் கண்ணாடி பெருசா போட்டவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்படாது நாங்கெல்லாம் சும்மா வாங்கி போறோமா அப்ப வீடு காலை ஓட்டிக்கா சரி மேலவா சும்மா வாங்கி போறோம். வருவது நாட்டுக்கு வந்தாச்சு. ஆமாங்க மன்னன் இல்லாத நாடு பார்த்தா எவ்வளவு ஜகஜோதியா இருக்குது. ஆமாங்க அரண்மனைக்குள்ள போவோம் ஐயேஸ்வரரை சந்திப்போம் பொண்ணு கேப்போம் மன்னர் எதிர்பார்த்து விளையாட போட இல்ல எங்கடா உண்ட காணோம் ஆடி பண்ணாங்கல்ல அதனால ரொம்ப உடம்பு அசதியா இருக்கு. குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். தளபதி சிங்கமகன் அப்போது இப்பதான் உங்களை பாக்குறேன். அதனால உங்களை பார்க்கணும்னு வந்தோம். ஆமா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். உன்னோடு இருக்கிறவன் பய சாப்பிடுங்க. உன்னோடு இருக்கிறான் நல்லா இருக்கிறான் தெரியுமாவா? தெரியும் அம்ட்டு மொழியில பார்த்தேன். அவன் மொழிஞ்சாமா இல்ல இல்ல நான் வேற மாதிரி எனக்கு கேள்விப்பட்டேன். அம்ட்டு மொழியில பார்த்தேன். அவன் போயிட்டா கை கட்டி நிக்கிறேன் போதும். அவன் என்ன அம்ட்டு மொழிஞ்சா அவன் மொழிஞ்சான் அது அவன் சொல்ல நானும் கேட்டேன். உன்னுடைய மூத்த மகன் ராஜேஸ்வரி என்னுடைய மகன் திருமணமே வேண்டாம் என்று சொல்றான். யாருதான் எனக்கு கல்யாணம் பண்ண அம்மா கல்யாணம் பண்ண அப்பா இது வரைக்கும் அந்த கேட்டுருக்காங்களா? அப்படி சாக்கு போக ஃப்ரெண்டுக்கு மூலமா தான் ஒரு நாம தான் வயசு என்ன ஆச்சு பிள்ளைங்களுக்கு அப்படி யோசித்து அது பெரிய கடமை. அப்படி வந்து உங்களுடைய மகளை நான் பெண்களுக்கு வந்திருக்கேன் என்ன இப்போ வந்திருக்கு 2ஆம் தாரம் திருமணமே வேண்டாம் என்று சொல்றாரு. ஒரு நாட்டு இளவரசி நம்ம எத்தனை நாட்டு இளவரசி தேர்ந்தெடுக்கலாம்? 2ஆம் தரமா கேக்குறாங்க. 2ஆம் தரம் பிடிக்காது முடியாது ஏன் முடியாது? முடியாது தளபதியாரே ஒத்துக்க மாட்டா. உங்க மக ஒத்துக்காச்சா அது உங்ககிட்ட நீங்க தான் பக்குவமா சொல்லணும். ஏன்னா ஒரு மூத்த மகள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி 2ஆம் தரம் கேட்கறது தவறுதான். ஆமா உங்களுடைய ஏழ்மை இல்லாம உங்க மகளை அப்படியே ராவண மாதிரி நீங்க அடங்கிதான் பதில் சொல்லணும். அதுக்காக பெண்ணு வச்சுக்கிற உங்களை நான் மிரட்டுவேன். 2ஆம் தார கல்யாணம் நீ சரின்னு சொன்னா உங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது.
அப்படி நீ சம்மதித்தா உங்க மகளுக்கு ஒரு தாலி, சம்மதிக்க விட்டால் உங்க நாட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுக்கு தாலி. தாடி எடுத்துட்டு வரேன். அவன் யார் தாலி அர்த்தான் தெரியும். யார் தாடி? என் முன்னாடி தாலி அர்த்தம் வந்துக்கிறான். ஒன்னும் காணமாடா போட்டு அந்த வெறும் கட்டி வச்சிருந்தாங்க அர்த்தம் வந்துக்கிறாரு. என் முன்னாடி தாலி அர்த்தம் வந்துக்கிறானு. உன் கழுத்துலனா குண்டு குண்டா கோத்து வச்சுக்கிறியா? இதுல என்னடா உடம்பு இல்ல இருந்தது எல்லாத்தையும் அடைக்கல் வச்சு குடிச்சிட்டு வந்துட்டு நான் என்ன பண்றேன்? ஓ என் முன்னாடி அத்ததாயம்மா அது முன்னாடி கைத்துல இருந்தாலும் ஒன்றுதான். நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும். என்னுடைய மகளுக்கு திருமணம் அது சரி சொல்லு. அப்படின்னா என்னுடைய மகளை கேட்டு திருமணத்துக்கு சம்மதமாக கேட்டுலாம் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். உடனே குண்டு குண்டாவி தாட்டாம நல்லபடியா எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றேன். அதே மாதிரி சம்மதம். இது ஒரு பொருள். உனக்கு சந்தோஷமான விஷயமா? சந்தோஷமான செய்தியா? அப்பேற்பட்ட சந்தோஷமான செய்தி என்ன? ஜெயகொண்டா நாட்டில இருந்து உன்னை பெண் கேட்டு வந்திருக்காங்க. பெண் கேட்டு வந்து அதுவும் 2வது தாரம். வாழ முடியுமா? என்னமா வார்த்தை பேசுறீங்க? முன்னெல்லாம் திருமணம் செய்து கொள்ள சொல்லியிருந்தீங்க. திருமணம் வேண்டாம் வேண்டாம் என்று எடுத்து இப்ப 2வது தரமாக திருமணம் செய்து கொள்ள என்னமா அவசரம்? அம்மா, முதல் தாரத்துக்கு திருமணம் செய்வதற்கு பெண் கொடுப்பதற்கு முன்னும் பின்ன பாக்குறாங்க. அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு ஒரு முறைக்கு 1000 முறை விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்காம என்னை 2வது தர திருமணத்திற்கு சம்மதம் சொல்றீங்களம்மா? இதெல்லாம் எப்படிமா நியாயமாம்மா? உன் கால் பிடித்து கேட்டு கேட்கிறேன் அம்மா. வாய முடுங்கம்மா. நீங்க யாரு? என்ன பெற்றெடுத்த தாய். தந்தை இறந்த பிறகு பருவத நாடே வறண்ட பாலைவனமாக மாறிவிட்டது. அன்று முதல் இன்று வரையாக ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக சேர சோழ பாண்டியன் ஆட்சி செய்தது போல ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக இந்த மகேஸ்வரி மகாராணி இந்த பருவத நாட்டையே மங்களகரமா ஆட்சி செய்து வருகிறேன். அம்மா, பேரரசுக்கு அடங்கிய சிற்றரசம்மா நம்பது. நான் திருமணம் செய்து கொண்ட பிறகு நீங்க தனியா இருப்பீங்க. தங்கையோ படிப்பதற்காக வெளிநாடு சென்று விடுவார். தனியாக இருக்கும்போது எதிரி நாட்டிலிருந்து போர் தொடுத்து வந்தா நீங்க தனியாக என்னமா செய்வீங்க? அதனால்தாம்மா உங்களுக்கு துணையாக நானும் இருக்க வேண்டும். யாரு வந்தாலும் எதிர்த்து போராட வேண்டும் என்று திருமணமே வேண்டாம் என்று எடுத்துரைத்தேனம்மா. அம்மா, முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து இரவென்று பார்க்காமல் பகல் என்று பார்க்காமல் என்னை முன்னே பள்ளிக்கு அனுப்பி பின்னே அழகு பார்த்தீர்களம்மா. நீங்க கால்கள் விழலாமா? அம்மா, நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆசையை நாசகம்மா. நீ யாருக்கிட்ட தாலி கட்ட வேண்டும் என்று சொன்னாலும் நான் தாலி கட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா